தமிழ்நாடு முழுவதும் பலரும் பல விதங்களில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினார்கள். வித்தியாசமான முறையில் அலங்கரிக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி ஹொசூர் ஸ்ரீநகரில் நீதிமன்ற தோற்றத்தில் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. உயர்நீதிமன்றம் போலவே செட் அமைக்கப்பட்டு நீதிபதியாக, அவரது உதவியாளராக, வழக்கறிஞர்களாக என அனைத்தும் விநாயகர் பெருமானாகவே வடிவமைக்கப்பட்டது காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. ஒசூர் வசந்த் நகர் பகுதியில் செட் வடிவமைக்கப்பட்டு விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. விநாயகரின் தலைமேல் அசுரர்களும் தேவர்களும் கடலை கடைவது போல தத்ரூப காட்சியுடன் வடிவமைக்கப்பட்டிருந்த பெரிய விநாயகர் சிலை பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. ஒசூரில் எப்பவுமே விநாயகர் சதுர்த்தி அப்போ டிஃப்ரெண்ட்டாக விநாயகர் சிலை எல்லாம் வைப்பாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சு எல்லாம் சொதப்பிருச்சு. ஆனால் இந்த வருஷம் ஜிஆர்டி பக்கத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக வச்சுருக்காங்க விநாயகர். இது வரைக்கும் ஒரு 3 விநாயகர் பார்த்துருக்கோம். பசங்களுக்கெல்லாம் அந்த இங்கே இருக்கிற லென்ஸ்லாம் காட்டும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் தான் என்ன எல்லா விநாயகரும் இனிமேல் தான் பார்க்க போகிறோம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் மாப்பிள்ளை விநாயகர் நற்பணி மன்றத்தின் சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் மோட்ச கணபதி, சிலம்பம் விளையாடும் கணபதி, ட்ரைசைக்கிள் ஓட்டும் கணபதி என புதுமையான வடிவங்களில் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் மேள தாளம் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தபோது திரளானோர் ஆர்வத்துடன் ரசித்தார்கள். திருவண்ணாமலை புது வாணியங்குள தெருவில் விநாயகர் சதுர்த்தி விழாவை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் விமர்சையாக கொண்டாடினர். இதையொட்டி நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் உரியடித்த இளைஞருக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே திருப்புரம்பியத்தில் உள்ள பிரளயம் காத்த விநாயகருக்கு விடிய விடிய தேனபிஷேகம் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு தேனபிஷேகம் தொடங்கியது. அதிகாலை 5 மணி வரை விடிய விடிய நடைபெற்ற தேனபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.